போயிட்டு இருக்கோம். இன்னும் ஸ்டில் அந்த ஓல்டு மாதிரி போயிட்டு இருக்கு. இல்ல ஒரே ஒரு விஷயம், மாண்பு உறுப்பினர் இந்த தேன் பாய்ந்து அந்த வார்த்தை அவைக்குள் நீக்கப்படுகிறது. அதை எடுத்துருங்க. அடுத்ததுங்க, இது மாதிரி கொடுக்கறது ஒன்லி கிளீன்லினஸ் ஒண்ணு. அவை பணியாளர்களுக்கு நிறைய வேலை இருக்கு. ஒவ்வொரு டேபிளா அவங்க தவழ்ந்து கொடுக்கறது நமக்கே பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சோ சிஎம்க்கு ஒரு ரெக்வெஸ்ட், பெட் பாட்டில்ஸ்ல ஒவ்வொரு டேபிள்லயுமே பாட்டில்ஸ் நீங்க குடி தண்ணீர் வச்சிடலாம். குடிச்சிட்டு அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க வச்சிட போறாங்க. இதனால கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா செலவும் ஒன்னும் வரப்போறது இல்ல. அவங்கவுங்க இடத்துல வச்சிடலாம் அப்படின்ற என் கருத்தை நான் சொல்றேன். ஏன்னா இது டம்ளர்ல கொடுக்கறதும் அது மறுபடியும் கேட்கறதும் அவங்க வருவதும் அவங்களுக்கு நிறைய பணிகள். அது பதில் ஒவ்வொரு சீட்ல ஒரு பெட் பாட்டில்ஸ் மாதிரி கண்ணாடி பாட்டில்ல வாட்டர் வச்சுட்டா அவங்களுக்கு தேவைக்கு எடுத்துட்டு கொடுத்துடலாம். சோ இது பிறந்த நாள்ல முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அதுக்கு நாம நெகிழியில வேண்டாம், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் நம்ம அலோவ் பண்ண வேண்டாம், கண்ணாடி பாட்டில்ல நம்ம வைக்கலாம். உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்நியார் அவர் ஒரு நல்ல கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். அந்த கருத்து ஏற்புடையது அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். என்ற கோபம் வந்தால் தண்ணி பள்ளி கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. உறுப்பினர் பேசலாம். இப்போ தண்ணி பாட்டில் தான் வீசணும் கிடையாது, டம்ளர்ல கூட வீசி அடிக்கலாம். உறுப்பினர் ஒரு நிமிஷம். தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு நிலையை குறிப்பிட்டு அதை எரிவதற்கான தண்ணி பாட்டில் எரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒருவேளை அவருடைய தனிப்பட்ட அனுபவத்தின் காரணமாக அதை அவர் இங்கே குறிப்பிடுறாரா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர், ஏன்னா காலையில இருந்து ரொம்ப காரசாரமாவே போயிட்டு இருந்துச்சு. அதனால ஒரு ஹாப்பியா நம்மளுடைய முதல்வர் பிறந்த நாள்ல எல்லாரும் சந்தோஷமா இன்னைக்கு நம்ம அவையை செய்வோம். சோ பாட்டில் தான் வீசணும்ன்றது இல்ல, வன்முறைக்கு வேண்டும் என்றால் இங்க எவ்வளவோ இருக்கு, எது வேணாலும் வீசலாம். பட் நம்ம எண்ணம் அது கிடையாது. நிச்சயமாக தண்ணீர் என்றாலே பிரச்சனை தான் போல இருக்கு. அது காவேரி தண்ணீரா இருந்தாலும் டாஸ்மாக் தண்ணீரா இருந்தாலும் அது ஒரு பிரச்சனையா தான் இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்கு. உறுதியாக காவேரியிலும் சரி மேகதாதுலும் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் இல்ல, யாரும் அதற்காக விட்டு கொடுக்க போவதில்லை என்பது உறுதி. இன்னைக்கு நம்ம முதல்வர் அவரும் புதிதாக முதல்வராக இருக்கிறார். கர்நாடகா முதல்வரும் முதல் முறை முதல்வராக வந்திருக்கிறார். கேரள முதல்வரும் முதல் முறை முதல்வராக வந்திருக்கிறார்கள். சோ 3 முதலமைச்சர்களும் ஒன்று நட்பு ரீதியாக பேசி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாம். அப்படி இல்லை என்றால் அவங்க சொல்றது கேட்கலன்னா பக்காவா நம்ம சட்ட ரீதியாக ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு விஷயத்தை அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். இது முழுமையாக தீர்வடைய வேண்டும்ன்றதா எல்லாருடைய கருத்து. இன்னைக்கு நம்மளுக்குள்ள வாதங்கள் பிரதிவாதங்கள் டிஸ்கஷன்ஸ் இங்கு வந்தாலும் இது நிரந்தரமாக தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. இப்ப 2026 இருக்கும், 2026 வரைக்கும் இது கண்டினியூ ஆகக்கூடாது, இன்னொரு 100 ஆண்டு காலத்திற்கு என்பதுதான் எல்லோருடைய எண்ணம். சோ அது நடக்கணும். அது மட்டும் கிடையாது, இன்றைக்கு நேற்று நடந்த ஒரு விஷயம் தமிழ்நாட்டில். நேற்று நான் நேரடியாக சென்று பாதிக்கப்பட்டவங்களை பார்த்தேன். yesterday was a black day for தமிழ்நாடு. சண்டே பிளாக் சண்டேவாக நேற்று இருந்தது. இதுவரைக்கும் தமிழகம் காணாத ஒரு பேர் விபத்து. இன்னைக்கு பேரிடர் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு அமோனியா தாக்குதல்ல இத்தனை பேர் பாதித்தது தமிழக வரலாற்றில் முதல் முறை. அனைவரும் வடநாட்டை சேர்ந்த பெண்கள், 20 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிற இளம் பெண்கள். அவங்கள நேரா பார்க்கும்போது மிக மிக மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. என்ன ஃபேஸ்ல பாக்குறோம், உதடு காது மூக்கு எல்லாம் ப்ளீட் ஆயிட்டே இருக்கு. அப்போ டாக்டர்ஸ் அங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இங்க வெளியே நம்ம என்ன பாக்குறோமோ அதுதான் இன்னர், அதாவது லங்ஸ். இதை பற்றி ரொம்ப விரிவான விளக்கத்தை எல்லாம் அமைச்சர் அளிச்சுட்டாங்க. சுருக்கம் அதை நான் பார்த்தேன், சரியானதுதான். நீங்க மேற்கொண்டு அதை பற்றி பேச ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற கருத்துக்கு வந்திருக்கீங்க. கண்டிப்பா. அதனால நான் நினைச்சேன் இன்னைக்கு ஒரு நிமிஷம் அவங்களுக்காக நம்ம மௌன அஞ்சலி செலுத்துவோம் என்று நான் எதிர்பார்த்தேன். இருந்தாலும் பரவாயில்லை. சோ அவங்களுக்கு நான் நேற்றே சொன்னபடி முதலமைச்சர் அவர்கள் 2 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கார். உடனே அமைச்சர்கள் போய் பார்த்தாங்க.
அதெல்லாம் பாராட்டுக்குரிய விஷயம். ஆனாலும் ஏழ்மை குடும்பத்துல இருந்து வந்திருக்காங்க, சோ கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். உரிய சிகிச்சை தரப்படுகிறது, அவங்க பிழைப்பது நிச்சயம் கடவுள் கையில இருக்கிறது. சோ எல்லாரும் அவங்களுக்காக ப்ரே பண்ணுவோம் சொல்லி இந்த நேரத்துல நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பெண்ணா அந்த பெண்களை பார்க்கும்போது என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை, அதனாலதான் சபையில் அதை நான் பேசுகிறேன். அதே போல இன்னைக்கு முதல் முறையாக மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் பேசிட்டு இருக்கேன். என்னுடைய தொகுதியை பற்றி இதுவரைக்கும் நான் பேசவே இல்லை. நான் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற உறுதுணையாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதன் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். விருதாச்சலம் தொகுதி 2006 புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் முதல் முறையாக வெற்றி பெற்று ஒரு சரித்திர சாதனை படைத்த தொகுதி. மீண்டும் அந்த தொகுதியிலேயே என்னை வெற்றி பெற செய்த விருதாச்சலம் தொகுதி மக்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை இந்த அவையிலே தெரிவித்துக் கொள்வதில் பெருமை அடைகிறேன். அதே போல அந்த விருதாச்சலம் தொகுதி மக்களுக்கு நான் என்னைக்கும் உண்மையாக இருப்பேன், நேர்மையாக இருப்பேன் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அவைத்தலைவர் அவர்களே, இதுல விருதாச்சலம் தொகுதிக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் நான் எழுதியிருக்கேன். அவை நேரத்தை நான் அதிகம் ஏற்றுக்கொள்ள எல்லாருக்கும் வாய்ப்பு தரணும் அப்படின்றதுனால ஒரு 3 பாயிண்ட் மட்டும் சொல்றேன். முடிந்த பிறகு இதை உங்க நேரடியா உங்க கையில் நான் தருகிறேன். அதை நீங்கள் எடுத்து தீர்மானமாக நிறைவேற்றி தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். விருதாச்சலம் ஒரு மாவட்டமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று ஒரு நீண்ட நெடிய கோரிக்கை பல ஆண்டுகளாக இருக்கிறது. அதுதான் அங்கு எல்லா மக்களினுடைய விருப்பம். அதை நீங்கள் முதல்வர் அவர்களும் அவைத்தலைவர் அவர்களும் கவனத்தில் கொண்டு விருதாச்சலத்தை ஒரு தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். அதே போல பீங்கான் தொழிற்சாலை மற்றும் கல்லூரி தமிழ்நாட்டில் வேறு எங்குமே கிடையாது. அது விருதாச்சலத்துல மட்டும்தான் இருக்கு. கவர்மெண்ட் அந்த ஃபேக்டரியும் சரி, ஒரு காலேஜும், பட் ரொம்ப ஒரு நலிவுற்ற நிலையில் இருக்கிறது. சோ அதை நீங்க கட்டாயமாக மிகப்பெரிய அளவுல டெவலப் பண்ணி அதன் மூலம் வேலை வாய்ப்பையும் அதே நேரத்தில் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும் கட்டாயம் அரசு நிச்சயம் எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். விவசாயம் நிறைந்த பகுதி, அங்கு குடிதண்ணீர்ல மாசு இருக்கிறதுனால நிறைய மக்களுக்கு கிட்னி பாதிக்கின்ற ஒரு நிலைமை இருக்கு. சோ அங்க கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வர வேண்டும். மரவள்ளி கிழங்கு, மக்காச்சோளம், நெல், கரும்பு இவைதான் அங்கு அதிகமாக விளைகிறது. சோ விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடி செய்து விவசாயிகளுக்கு எல்லா விதத்திலும் இந்த அரசு உறுதுணையாக இருக்கணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதே போல டெல்டா பிரச்சனை மட்டும் கிடையாது, இது தமிழ்நாடு பிரச்சனை. நம்மளுடைய நீர் ஆதாரம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்றும் கூறி இது அவை முடிந்தவுடன் இதை உங்களிடம் சமர்ப்பிப்பேன். இதை நீங்கள் ஏற்று இதை கட்டாயம் நிறைவேற்றி தர வேண்டும் தொகுதிக்காக என்று கேட்டுக்கொண்டு, எல்லாருக்குமே இந்த நேரத்தில் இந்த அவையில் பேச வாய்ப்பு கொடுத்த அவைத்தலைவர் அவர்களுக்கும் இன்று பிறந்தநாள் காணும் முதல்வர் அவர்களுக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.